பிரியாஸ் ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் கனவா மீனில் பண்ணுற ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்னா ரொம்பவே புது வகையான டேஸ்டியான கிறிஸ்பியான கனவா 65 தாங்க. இந்த 65 பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன எல்லான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கனவாவை மேக்னேட் பண்ண போகிறோம். இந்த கனவா மீனை மஞ்சள் கல்லுப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை ரிங்காக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். எல்லாமே ரிங்காக இருக்கும்போது பார்க்குறப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன எல்லான்னு பார்க்கலாம் வாங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள், 1லேருந்து 1.5 டீஸ்பூன் ஜீரகம், காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, பாதி லெமன் ஜூஸ், 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் கனவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ இதை ஒரு 1/2 ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. 1/2 ஹவருக்கு அப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், அதாவது சோள மாவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் அப்படியே வச்சுக்கோங்க. பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா தின்னாக இருக்கிறதுனால ஒரு 2 மினிட்ஸில் ஃப்ரை ஆகிடும். இந்த கனவாவை ஃப்ரை பண்ணுறப்போ ரொம்ப பக்கத்தில் நிற்காதுங்க, வெடிக்கும். ஸோ அதனால் கவனமாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா சூடாக கனவா 65 ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக சேம் டைம் ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதே போல் இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் என்னோட மற்ற வீடியோஸையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.